சிந்திப்பது நின்றுவிடும். நீ போகும் பாதையில் தான் நானும் வருகிறேன். ஹலோ ஹலோ, யாரு? நாம் சந்திக்கும் ஹலோ, மக்களத்தில் யாருன்னு கேக்குறேன்ல. நீ சிந்திப்பது நின்றுவிடும். வாட் நான்சென்ஸ். சென்னையில் பிரபல ஹெஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குநர் திரு சலீம் ரஹ்மான் அவர்களை நேற்று முன்தினம் முதல் காணவில்லை என அவருடைய தந்தை அலி ரஹ்மான் அவர்கள் காவல் நிலையத்தில் வாங்க ஃபாதர், உட்காருங்க. என்ன ஃபாதர், உள்ள போனப்போ தெளிவா இருந்தீங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பெரிய யோசனையில் இருக்கீங்க போல இருக்கு. இல்ல வெற்றி, ஒரு தம்மு கூட அடிக்க மாட்டானா? ஓ, என்னையா சார், இங்க படப்ப காட்டுல காருக்குள்ள சாக்கு முட்டையில எதுவும் பணம் இருக்கா? அது இல்ல சார், இங்க கார்ல ஒரு பணம் இருக்கு சார். அதானே. எவ்வளவு பெரிய ஊரு, எவ்வளவு இடம் கிடக்கு. 7 நிமிஷத்துக்குள்ளதான் செத்து என் உயிரை வாங்குவாக்க. யோ, ஆல்ரெடி அளவு நான் ஒரு பணத்தோட மார்க்ஷீட் தான் இருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, அந்த பணத்துக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணி வையே, நான் வந்து பார்த்து தொலைக்கிறேன். இது ஒரு பொழப்பு. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம்யா. தூங்குறானா? ஆச்சா, என்ன ஆராய்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது அதை விட கஷ்டம் சார். புரியுது புரியுது. என்ன கட்டிங்க சார்? உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் சார், செத்துட்டா நாத்தம். இந்த வேலைலாம் பண்ணணும்னா பண்ணாதான் சார். சொல்ல மாட்டேன், போயா போயா. தண்ணியை போட்டு மனசார வேலை பார்க்கிறேன். ஒரே தொழில் தாண்டா. அப்பா, எப்படிதான் வேலை பார்க்கறான்னு தெரியல. ஹலோ. எஸ் சார். பத்ரா மேம் எங்க? மேடம் அங்க இருக்காங்க. எங்க? அப்பா, எத்தனை பணம். நான் அடுத்த பணத்துக்கா எங்க என்ன பண்றாங்க? மைக்கேல், வாங்க சாப்பிடுறீங்களா? என்னமோ ஆனந்த பவன்ல டிபன் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி கூப்பிடுறீங்க. 10 நாள் பட்டினி இருந்தாலும் சரிப்பா. இங்கெல்லாம் என்னால இங்கதான் இருக்கணும்னு கட்டாயம் வந்துட்டா 11வது நாள் நீங்களே சாப்பிடுவீங்க. 11 நாளா? 10 நிமிஷம் நிக்க முடியல. நீங்க வேற மேம். அப்புறம் இந்த கேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். சரிங்க மேம். ஏய், தண்ணி வரல? வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல மேடம், இனிமே தண்ணி பிரச்சனை தான். இந்தாங்க மேம். ஆமா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கே தண்ணி கிடைக்கல, இதுல செத்தவங்களுக்கு இங்க கிடைக்கும்.
இல்ல மைக்கேல். கரெக்டா சொன்னீங்க மேம். இல்ல ஒரு கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட ஏய் அங்க இல்ல 2 இன்ச் கீழே. அதுக்குள்ள இன்னொரு கேஸா? ஆமா மேம். இப்பவே 8 பாடிஸ் பெண்டிங்ல இருக்கு. ரிக்வெசிஷன் எதுவும் வரல. அது தெரியும் மேம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து டீல் பண்ணீங்கன்னா நாங்க பண்ற விசாரணையில பாதி அப்படி குறைஞ்சிடும். என்ன பிரதர்? ஸ்பாட்டுக்கு. அதுக்குதான் இவ்ளோ பில்டப். சரி, எந்த ஏரியா? படப்ப காட்டுக்குள்ள மேம். அங்கேயும் இதே நாசம் தான். மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு இருக்க முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி, இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மேம். அப்புறம் மைக்கேல், இந்த பொண்ணோடது என்ன கேஸ்ன்னு சொன்னீங்க? இது மிஸ்ஸிங் கேஸ் மேம். லெட்டர் எழுதி வச்சுட்டு லவரோட ஓடி போச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண 2 நாளைக்கு பிறகுதான் டெட் பாடியை கிணத்துல கிடைச்சது. இந்த கேஸ கொஞ்சம் டீடைல்டா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இது 376D. என்ன மேம் சொல்றீங்க? கேங்கிறப்பா மர்டரா? ஆமா. vaginal contusions, abnormal hymenteum. என்ன மேம்? இந்த பொண்ணோட பெண்ணுறுப்பு ரொம்ப டேமேஜா இருக்கு. இந்த லவ்ன்ற பேர்ல நிறைய பொறுக்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து லவ் பண்றாங்க. அவங்க எல்லாம் உள்ள வச்சு லாட கட்டக்கூடாது மேம். சாரி மேம். சீமன் ட்ரேசஸ் எடுத்திருக்கேன். அதிலிருந்து டிஎன்ஏ மேட்ச் பண்ணி எத்தனை பேர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க லாடம் கட்டணுமா. மேடம், இந்த பாடியை பேக் பண்ணிடலாம்ல? உனக்கு எத்தனை வயசு? 25 மேடம். உன்னை விட 5 வயசு கம்மி. உன்ன மாதிரி நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பா. நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைக்கும் போது உன்னை விட அழகா இருக்கணும். புரியுதா? ஓகே மேடம். பேக் பண்ணிடலாம். ஓகே மைக்கேல், நம்ம கிளம்பலாம். போலாம் மேம். போலாம். குடியா சும்மா துட்டே பெறாது. போன வாடகைன்றது இதுதான். மைக்கேல், போயிட்டே இருங்க. நான் என் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேம். மேம், ஓகே, தேங்க்ஸ். குட் மார்னிங் மேடம். மேடம். குட் மார்னிங் சார். அமீர், தகவல் கொடுத்த யாரு சார்? காலையில விறகு பொறுக்கு அந்த பொம்பளைங்க பார்த்துட்டு சொன்னாங்க சார். ஓ, இது காரை பத்தி ஏதாவது தெரியும்? இல்ல சார், மொத்தமும் எரிஞ்சிருக்கு சார். இன்ஜின் டீடைல்ஸ் எடுத்து ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்கேன் சார். சரி. இங்க வரதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஆமா மேடம், சுத்தி ஃபாரஸ்ட் தான் மேடம். கார் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு சார். வாங்க மேம். அந்த பக்கம் நல்லா தேடுங்கயா. அந்த பக்கம். மைக்கேல், மேம், இது கண்டிப்பா 302 தான். எங்கேயோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க கொண்டு வந்து எரிச்சிருக்காங்க. எப்படி மேம் சொல்றீங்க? எரிஞ்சவர் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. பாருங்க, சீட் பெல்ட் பக்கல்ல இருந்து கழட்டாம இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 3-4 இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. மேம், டிஎன்ஏ பண்ணி இது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு செத வேணும்ல. ஓ. போன் மேரோ பண்றது கூட கஷ்டம் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எரிச்சிருக்கணும். பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இத வச்சு வேற இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்ல முடியுமா மேம்? எலும்போட அமைப்பு வச்சு பார்த்தா ஆம்பளையா தான் இருக்கணும்.
ஹைட் ஒரு 5.8, ஏஜ் ஒரு 33-35. That's all. மேடம் பெட்ரோல் கேன் தான் கிடைச்சிருக்கு மேடம். எரிக்கிறதுக்கு பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஏதாச்சும் இருக்கா? மேம் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான். மத்த டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்றேன். பாடி சீக்கிரம் ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நேற்று கண்டெடுக்கப்பட்ட உடல் யாருடையது என தெரியவில்லை என்று போலீஸ் தரப்பிலிருந்து ஏசி விஷால் அவர்கள் கிடைச்ச பாடி சலீம் ரகுமான் சொல்றாங்க. பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு எதை வேணாலும் பேசாதீங்க. நத்திங் இஸ் கன்ஃபர்ம்ட் as yet. இந்த கேஸ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது மறைக்கிறீங்களா சார்? சார் என்ன மைக்கேல் முடிஞ்சுதா? போயிட்டு சார் முடிஞ்சிடும். வாங்க விஷால். ஹாய் பத்ரா. ஹாய். ஃபைனல் ரிப்போர்ட் ரெடியா? இப்பதான் ஆட்டோப்சி முடிஞ்சிருக்கு. வாட் அபவுட் தி ஆட்டோப்சி? மைக்கேல்ட்ட சொன்னதுதான். சொன்னாங்க சார். 302 கன்ஃபார்ம்ட். இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. உடம்புல 8 இடத்துல எறும்பு உடைஞ்சிருக்கு. அயன் ராட் மாதிரி ஹெவி மெட்டல் அடிச்சதா ஸ்பைன் டிஸ்லோகேட் ஆகும். டேமேஜ் பியாண்ட் ஐடென்டிஃபிகேஷன். டிஎன்ஏ டெஸ்ட் வேற பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் பத்ரா? ஒரு வழி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாடியோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சுட்டு சூப்பர் இம்போசிஷன் வேணும்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் விஷால், இந்த பாடியோட வலது கையில் இருக்கிற 5 விரலையும் கட் பண்ணிருக்காங்க. That's unusual. ரெண்டு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஓ விஷால், இது கன்ஃபார்மா சலீம் ரஹ்மானோட பாடி தான். கன்க்ளூடட். மார்ச்ல இருக்கும் போது மட்டன் குழம்பா கோழி குழம்பான்னு கேப்பா. வைஃபோனா சார் ஒரு நிமிஷம். என்ன இது கொஞ்சம் பாருங்க சார். இப்ப என்ன பண்றது? பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பாடி உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். பட் சார் கொஞ்சம் டிவியை போட்டு பாருங்களேன். என்னாச்சு மைக்கேல்? மேம் அந்த டிவி அந்த சேனல் போட்டு பாருங்க. ரிமோட் எங்க நியூஸ் இருக்கு? சேனல் போடுங்க மேம். மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியான வெற்றி என்பவர் சிறையில் பணியாற்றும் ராஜேந்திரனிடம் டாக்டர் சலீம் ரஹ்மானை கொலை செய்ய போவதாக டாக்டர் சலீம் காணாமல் போன அன்று தெரிவித்திருக்கிறார். அதற்கு ஆதாரமான ஆடியோ பதிவும் வீடியோ பதிவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வெற்றியின் அறையில் வார்டன் ராஜேந்திரன் செய்த டிக்டாக் வீடியோவில் சலீம் ரஹ்மான் படம் வரையப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. என்ன நடக்குது மைக்கேல்? இவ்வளவு மெத்தனமான நடத்தை பிரஸ்ஸுக்கு யார் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொடுக்கிறது? சார் நான் ரொம்ப கண்ட்ரோலா தான் சார் பாத்துக்கிட்டேன். வெற்றி ஜெயிலில் இருக்கிறாரா? எப்படி போச்சுன்னு தெரியல சார். இந்த கேஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தலைவலி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இவர்தான் சார் அலி ரஹ்மான், சலீம் ரஹ்மானோட அப்பா. மேம் சலீம் சலீம் மகன்
சார் சலீம் ரகுமான தண்டனை கைதியான வெற்றி தான் கொலை பண்ணதா அவரே சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, வேலை செய்ய விடுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். யார் இந்த டிக்டாக் வீடியோ போட்டது? எங்க அவன்? யோ ராஜா வாயா. சார் சாரி சார். செல்லுக்குள்ள மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? அறிவில்ல? சத்தியமல்ல சார். சாரி சார். சாரி சார். அவனை பாக்குறதுக்கு யாராவது விசிட்டர்ஸ், சொந்தக்காரங்க? அவனை உறவுக்காரங்கன்னு யாரும் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க சார். யாருமே வரலையா? ஒரு சர்ச் ஃபாதர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவார் சார். அது அவனை பார்க்கணும்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கைதிக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வருவார் சார். அப்படியே வெற்றியும் பார்த்துட்டு போவார். போன முறை ஃபாதர் வந்துட்டு போனப்போ எல்லாரும் பண்ண பாவத்துக்கு தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இவன் பண்ண போற பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கறான். யோ என்ன ஆச்சு? புதுசா வந்தவனை அடிக்கிறானுங்க சார். இது டாக்டர் சலீம் ரஹ்மான் தானே? இதை ஏன் இங்க வரைஞ்சு வச்சிருக்க? அதுவும் வேலை போய் கண்டுபிடி. டேய் கேட்டா பதில் சொல்றா, தரையில கோலம் போட்டு. மைக்கேல், பரமசிவம் சார், ஃபாதரோட டீடைல்ஸும் வெற்றியோட ஃபைல்ஸும் மைக்கேல் கிட்ட கொடுத்துருங்க. சார் ஓகே சார். வாங்க சார். இந்த ஜெயில இருக்கிற ஒரு கைதிக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படியா? சார் ஜெயில போய் அந்த கைதியை மீட் பண்ண சார். கொஞ்சம் அப்நார்மலா தான் பிஹேவ் பண்றான். அவனை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் சார். யாரு பண்ணான்னு சொன்னா போதும், அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு அம்மாவை பத்தி சொல்லிட்டே இருப்பீங்களே, யாரது? டாக்டர் பத்ரா தங்குவேல். அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு. போலீஸ் சர்ஜன். நிறைய கேஸுகள், திசை மாறின கேஸுகளை எல்லாம் இவங்க தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே விஷால், நான் மேடத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க போய் பாருங்க. எஸ் சார். சார் விஷால் ஒரு நிமிஷம். பத்ரா எல்லா கேஸையும்
ப்ரூவ் பண்ணணும்ட்டு ஒரு வேகத்தோட இருப்பாங்க. எந்த கேஸை எடுத்தாலும் அந்த கேஸை மட்டும் இல்லை, அதை கனெக்ட் ஆகிற எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டாடணும்னு நினைப்பாங்க. டாக்டரேட் இன் கிரிமினாலஜி வேறல்ல, தனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு தலையில கொம்பு முளைச்ச மாதிரி இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. டெஃபினெட்லி சார், நான் பார்த்துக்கேன். ஏய் தியா, ஓ பிரின்சிபல் உன்னை பத்தி பயங்கர பில்டப்பா பேசுறாரு. தியா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. வாயாடி. சரி, உன் டீச்சர்ஸ் கிட்ட உனக்கு போலீஸ் ஆகணும்னு சொன்னியாமே, அப்படியா? ஆமா மம்மி, திருடங்களை எல்லாம் ஷூட் பண்ண போறேன். வாவ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல அம்மாவுக்கும் போலீஸ் ஆகணும் தான் ஆசை. அப்படியா? நான் வந்து சிந்தார் அண்ட் ராபர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிப்பேன். ஆனா உங்க வேலு தாத்தா இருக்காருல்ல, அவரு அம்மா டாக்டர் ஆகணும்னு அடம் பிடிச்சாரு. அப்புறம் ஆனா அம்மாக்கு தெரியும் டாக்டர்லயும் போலீஸ் டாக்டர் இருக்காங்க. அம்மா அதுல சேர்ந்துட்டாங்க. தாத்தாவும் ஹாப்பி, அம்மாவும் ஹாப்பி. அம்மா, நீ போலீஸா? எஸ். சல்யூட். தேங்க் யூ மேம். மை பிரேவ். பத்ரா. ஹாய். யார்மா இந்த அங்கிள்? ஹாய். ஹாய். உங்க பொண்ணா? ஆமா, தியா. ஹாய் தியா. ஹாய் அங்கிள். ஹஸ்பண்ட் துபாயில ஒர்க் பண்றாரு. ஓ ஓகே ஓகே. ஆமா, ஏடிஜிபி பேசினாரு. ஓ ஓகே. என்னையே விஷால் இந்த கேஸ்ல மாட்டி விட்டீங்க. நான் பாட்டுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு, டெட் பாடிஸ் உண்டுன்னு சந்தோஷமா இருக்கேன். மேலெடுத்த உத்தரவு பத்ரா, இந்த கேஸை உங்க ஹெல்ப்போட சீக்கிரம் முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஷோர், ஹோப்ஃபுல்லி. வெல்கம் டு தி டீம். ஓ, தேங்க் யூ. யா. ஏய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுவியா? இங்க உண்மையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இவன் யாருன்னு தெரியுமா? டேய் டேய், உன்னதான்டா கேக்குறாரு, சொல்றான். சொல்லுடா. இவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் தான் அவனை கொண்டுட்டனே. என்கிட்ட விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீ இவனை கொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வெளியே இருந்து யார் ஹெல்ப் பண்றது? சொல்லு. யார் இந்த ஏஞ்சல்? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா, இடியட். இந்த ஏஞ்சல் யாரு? இந்த கிராஃப் பாருங்க. சலீம் ரஹ்மானை பத்தி கேட்கும்போது அவ ரொம்ப கோவப்படுறான், இம்பல்சிவா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஏஞ்சல்னு சொன்னப்போ அப்படியே டெட் ஆப்போசிட், சைலண்ட் ஆயிட்டான். We need to know about Angel. சலீம் ரஹ்மான் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக வெற்றியை இன்னும் சற்று நேரத்தில் இந்த சர்ச்சிற்கு அழைத்து வர இருக்கிறார்கள்.
ஏய் வந்துட்டாங்க வா. அமீர் சார் சார் இவங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? குட் மார்னிங் ஃபாதர். ஐம் ஏசிபி விஷால். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. அமீர் சார் வெற்றியை சிமெட்ரிக் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வெற்றியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா ஃபாதர்? வெற்றியை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஏஞ்சலை பத்தி தெரிஞ்சுக்கணும். 25 வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த குட்டி தேவதை எங்களை தேடி வந்தான். அழுக எல்லாமே எங்களை சுத்தி தான் இருந்துச்சு. அப்படின்னா தனியா ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? என் ஸ்கூல்ல இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கு பேர் பின்னாடி அவங்க அப்பா பேர் இருக்கு. ஆனா என் பேர் பின்னாடி யாருமே இல்ல. யார் சொன்னது உனக்கு அப்பா இல்லன்னு? அங்க பாரு, இவர் தான் இந்த உலகத்துக்கே அப்பா. இன்னிலிருந்து உன் பேரு ஏஞ்சல் ஜீசஸ். ஓகேவா? ஓகே. அப்போ எங்க ஃபாதருக்கு மிட்டாய் கொடுக்க மாட்டீங்களா? இது அப்பாவுக்கு மட்டும்தான். வர ஒரு பையனை கூட அவன் கூட பைக்ல உட்காந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இந்த மலைய சுத்தி வரணும். அவ்வளவுதான். அவசரம் எல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கொடு. நான் ஏதோ தப்பு சார் வேணும். யாரு? உங்க அப்பாவா? ஆமா, எங்க அப்பா. அப்பாவுக்கே லஞ்சமா? ஆமா, அதுக்கு என்ன? என்னப்பா வெற்றி இங்க வந்து நிக்கிற? வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது ஃபாதர். ஃபாதர், இந்த சர்ச்ல நம்ம மனசுல வேண்டது கேட்டா நடக்குமா ஃபாதர்? கண்டிப்பா நடக்கும். ஏன்பா? இல்ல ஃபாதர், சும்மா தான். நான் வரேன் ஃபாதர். நீ ஏன் டவுலா கோச்சிக்கிற? ஒண்ணும் இல்ல ஃபாதர். சரி ஃபாதர், நான் வா வெற்றி சொல்லுப்பா. ஃபாதர், அது எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணு கிட்ட ஏன்பா கேக்குற? நேரா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணு கேட்கலாமே. அப்படியே ஃபாதர், எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ண தேவதை மாதிரி வச்சு பார்த்துப்பேன். உங்ககிட்டயே சொல்றேன், உன்னை எதுக்கு உங்க அம்மா விட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன். என்ன ஏஞ்சல்? ஃபாதர், உனக்கு சம்மதம் தானா? பெருசா சம்பாத்தி எதுவும் இல்ல ஃபாதர். அது மட்டும் இல்லாம முதல்ல நாங்க 2 பேரும் தான். இப்போ இன்னொரு உயிர் வேற புதுசா வரப்போகுது. என் வாழ்க்கை நிறைய நான் தனியாவே வாழ்ந்துட்டேன். இனிமேல் நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஏஞ்சல் என் கூடவே இருக்கணும். நான் அவளை பார்த்து கடைசிதான். ஃபாதர், ஏஞ்சல எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க? ஜேசி ஹாஸ்பிட்டல்மா. அமீர் சார், வெற்றியை வண்டியில. ஓகே சார். ஏய் வா வான்னு சொல்றல. டேய் வெற்றி, நான் ப்ரே பண்ணும். அதெல்லாம் முடியாது, வா. ஏய், நான் ப்ரே பண்ணுன்னு சொல்றேன்ல. அமீர், ப்ரே பண்ண தானே கேக்குறான். அலோவ் பண்ணுங்க. அமீர், சார் இந்த காயினின் பாதைனா என்னவா இருக்கும்?
காயனின் பாதைனா இந்த உலகத்தோட முதல் கொலைகாரன் காயின். சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த தம்பியே கொன்னவன். இனிமே இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கொலையுமே காயினின் பாதையில் இருக்கும். அப்படி ஒரு சாபம் கொடுத்தாரு கடவுள். இப்படி ஒரு கதை பைபிள்ல இருக்கு. ஆனா அந்த கதைக்கும் நம்ம கேஸுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. சார் முடிஞ்சது சார். மெடிக்கல் செக்அப்ஸ் ஆல் கிளியர். இது என்னோட கேபின்ல வச்சிருங்க. பத்ரா பி கேர்ஃபுல். இது பாருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. மைக்கேல் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. வந்ததும் ஆளுங்களா பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை கன்ஃபியூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிரலான்னு மட்டும் நினைச்சிடாது. கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணல, அதான் சொல்லிட்டேன்ல அடுத்த கொலை யார பண்ண போறேன்னு. முடிஞ்ச தடுத்து பாரு. என்ன மைக்கேல் சொல்றீங்க? ஆமா மேம், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சல் சாகும்போது சலீம் ஜேசி ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சலோட அட்டாப்சி ரிப்போர்ட் இதில் தான் இருக்கு மேம். இதுல என்ன பத்ரா? அதில் யார் சைன் பண்ணிருக்கா? சலீம் ரஹ்மான். சோ மைக்கேல் ஏஞ்சல் எப்படி இருந்தாங்க? ஆக்சிடென்ட் தான். காஸ் ஆஃப் டெத் பின்மண்டையில் அடிபட்டு. ஒரு பொண்ணு, அது ஒரு பிரெக்னன்ட் லேடி. தலையில அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது யாரு பார்ப்பாங்க? ஒரு சர்ஜனா இல்ல ஹார்ட் சர்ஜனா? இந்த ஏஞ்சல் டெத்ல நமக்கு தெரியாதது ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட் வச்சு எதுவும் சொல்ல முடியாது. பத்ரா, மறுபடியும் ஒரு ரீபோஸ்ட்மார்ட்டம்க்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? எஸ், சான்ஸ் இருக்கு. சாரி மேம். இல்லை சார், இவ்வளோ நாள் கழிச்சு அந்த இடத்த தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? வெறும் 4 எலும்பு தான். அதை எடுத்து மாந்திரியம் பண்ணுறதுக்கு மந்திராவிட்ட வேணும் கொடுக்கலாம். மைக்கேல், சாரி சார். முடியும் மைக்கேல். நிறைய இடத்துல எலும்ப மட்டும் வச்சு கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி மேம்? 1920 சிட்னி ஸ்மித் என்ற பெத்தாலஜிஸ்ட் கிணத்துல இருந்து கிடைச்ச வெறும் 3 எலும்ப வச்சு, அது ஒரு பொண்ணோடது, அந்த பொண்ணு ஹேண்டிகேப், கன் ஷாட் தான் டெத் ரீசன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அது செஞ்சது அந்த பொண்ணோட அப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ நம்ம கிட்ட கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன எவிடன்ஸும் நம்மளுக்கு பெருசா யூஸ் ஆகும். சாரி மேம். ஏஞ்சலோட 4 எலும்பு கிடைச்சா போதும் எனக்கு. அது வச்சு அவ ஜாதகத்தையே நான் எழுதிடுவேன். ஆனா வெற்றிக்கும் ஏஞ்சலுக்கும் சொந்தக்காரங்க யாராவது கோர்ட்ல ஏஞ்சல் பாடிய எக்ஸிமேஷன் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாதான் ரீபோஸ்ட்மார்ட்டம்க்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அப்படி யாரும் இல்லை.
இருக்காங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் ஆஃப் CRPC 176 மூலமாக ஏஞ்சல் ஜீசஸின் உடலை மறுபடியும் எக்ஸிமினேஷன் பண்ணுவதற்கு இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது. என்னடா முறைகிற? வேற எங்கேயாச்சும் போய் ஆடுறா. இங்க வர்ற பாருங்க. அதுக்கு என்னப்பா போகடாதப்பா, போங்க போடா. இந்த ஆட்டம் போ போயாதப்பா. ஓ மைக்கேல், ஃபாதரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு மேம். யாருன்னு தெரிஞ்சுதா? சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து யாரும் ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன். சாரி சார். ஃபாதரோட இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல நாளைக்கு ரீபோஸ் மட்டும் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது பத்ரா. எல்லாம் என்னாலதான் மேம். வெரி சாரி மேம். முடியும் விஷால். காலையில 6 மணிக்கு சூரியன் உதிச்சு முதல் வெளிச்சம் பூமியில பட்ட உடனே ஆஸ் அ ஃபாரன்சிக் சர்ஜனா என்னால் ஆட்டோப்சி பண்ண முடியும். அதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. That's really good. நாளைக்கு காலையில ஜட்ஜ் எந்திரிச்சு கோர்ட்டுக்கு போலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்குள்ள நம்ம அந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் முடிச்சிடலாம். ஃபாதரோட விஷயத்துல இதுக்கு மேல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. மைக்கேல், விஷால், அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. விஷால், நான் சொன்னேன்ல இவங்க வருவாங்கன்னு. ஏஞ்சல் பாடி பத்திரம்.
ஹலோ மேம். லேட் ஆயிடுச்சா? இல்ல மேம், பரவாயில்ல. உங்க சைன்காக தான் waiting. சோ இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இத்தனை வருஷம் ஆயும் இந்த பாடி ஏன் மேம் அழுகாம இருக்கு? ஏதாவது அதிசயமா? வெளியில மீடியா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இது அதிசயம் எல்லாம் இல்லாம சில பேரோட பாடி கான்கிரீட் கலருக்குள்ள புதைக்கும் போது இந்த சன்லைட் ஏர் எல்லாம் இல்லைன்னா அவங்க ஸ்கின் கீழே வேக்ஸ் மாதிரியும் உருவாயிடும். இந்த சோப்பு மாதிரி. அது வந்து அவங்க பாடிய அழியாம காப்பாத்திடும். இட்ஸ் கால்ட் அடிபோசியா. இட்ஸ் வெரி காமன். விஷால், நான் சொல்ல போற விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். என்ன பத்ரா? இப்ப நான் பண்ண ஆட்டோப்சி தான் ஏஞ்சலோட முதல் ஆட்டோப்சி. வாட்? அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஞ்சல் உடம்புல இருந்து அவளோட ஹார்ட் மிஸ்ஸிங். நம்ம கிட்ட இருக்கிற ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல அது எதுவும் மென்ஷன் பண்ணல. ஜேசி ஹாஸ்பிட்டல் இருந்து கிடைச்ச ரிப்போர்ட்லயும் அது இல்ல. விஷால், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. சம்திங் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல். மேடம், இந்த பாடி திருப்பி போயிடலாமா? இல்ல அமீர், ஆட்டோப்சி இன்னும் முடியல. எக்ஸாமினேஷன் பாக்கி இருக்கு. இந்த பாடியை ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்ண ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம். ஓகே. ஏய், ரோட கிளியர் பண்ணு. கிளியர் பண்ணு சொல்றல. தள்ளிப்போ பின்னாடி போ. என்ன கீனோட்ஸ் இது? இந்த ரிப்போர்ட்ஸ்ல எதுலயுமே டீடைலிங் கம்ப்ளீட் ஆயில்லையே. மேடம், நான் இப்பதான் வேலைக்கு வந்தேன் மேடம். அதெல்லாம் பழைய ஃபைல் மேடம். உங்க டீன் கிட்ட பேசணும். அவர் எங்க இருக்காரு? அட்ரஸ் வேணா தரேன் சார். நீங்களே போய் பாத்துக்கிறீங்களா? நீ போகும் பாதையில் கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண நானும் வருகிறேன். அடுத்த கொலை யார பண்ண போறேன்? நாம் சந்திக்கும் மக்கணத்தில் இதுவரை செஞ்சதையும் அடுத்து செய்ய போறது விளக்கமாக குறி வச்சுட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன், இனி வேட்டையாட போற. நீ சிந்திப்பது நின்றுவிடும். நீ சிந்திப்பது விஷால்,
என்ன பத்ரா? வெற்றி அடுத்து யாரை கொலை பண்ண போறான் தெரியுமா? அவன் நமக்கு ஒரு பாதையை காட்டினால, காயினின் பாதை. அவனோட தம்பி அவன் பேரு ஏபேல். வாங்க விஷால். என் பேர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்க தானே இப்போ சென்சேஷனல் நியூஸ் டாக்டர் பத்ரா, தமிழ்நாடு போலீஸோட த மோஸ்ட் பிரில்லியன்ட் பேத்தாலஜிஸ்ட். தேங்க்யூ சார். உட்காரலாமா சார்? எஸ் எஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ். சார், நீங்க நிறைய புக்ஸ் படிப்பீங்க போல. எஸ், ஐ லவ் ரீடிங். திக் அஸ் தீவ்ஸ். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்குள்ளே ஒரு திருடன் உருவாயிடுவான். இல்ல சார்? போய் ஒரு பாக்கெட் சீர்ட்ட வேண்டாம். சரிங்க சார். I'm sorry, some poison? No sir, thank you. Coffee, tea, anything? No sir. இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா சார்? இன்ஃபேக்ட் ஃபேமிலிலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நான் இந்தியா வரும்போது இங்கே ஸ்டே பண்ணுறது. ஏன்னா பிஸ்னஸ்லாம் இங்கே தானே. தட்ஸ் த ரீசன். எக்ஸ்கியூஸ் மீ. சார், நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன ஒரு பொண்ணோட பாடியை மறுபடியும் எக்ஸிமேஷன் பண்றதுக்காக எடுத்துப்போ உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட டீடைல்ஸ் கேட்க வந்தோம். போதும், நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு தெரியும். டாக்டர் சலீம் ரஹ்மானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? He is one of the famous heart surgeon. ஆர்கன் ட்ரேடிங் பண்ணி தான் நாங்க வாழணுன்ற அவசியம் இல்லை. நாங்க சொல்லவே இல்லையே சார் நீங்க ஆர்கன் ட்ரேடிங் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சீங்கல்ல. பட் விஷால், நம்ம அதை பத்தி ஹாஸ்பிட்டல்ல கேட்கலையே. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கும். உங்க சேஃப்டிக்காக இன்னைக்கு நைட் செக்யூரிட்டி போடுறோம். மைக்கேல் சார், கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க ப்ரொடெக்ஷனுக்கு 4 போலீஸ்காரங்களை வர சொல்லுங்க. இது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சார் ஹவுஸ் அரெஸ்டா? அது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். கண்ட்ரோல் ரூம் E8 போலீஸ் ஸ்டேஷன்ல 4 போலீஸ் அனுப்புங்க. சார், என் போனை மறந்து வச்சுட்டேன். நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. ரிலாக்ஸ். விஷால், வீட்ல அவர் தனியா இருக்காருன்னு தானே சொன்னாரு? ஆமா. இல்ல, ஐ ஃபீல் சம்வன் எல்ஸ். மைக்கேல், மைக்கேல் எப்படி உள்ள வந்தாங்க? மைக்கேல் வா.
எந்திரி. அமீர், be careful with these people. ஓகே சார். ஆட்டோப்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். மேம் இந்த கேஸ்ல போலீஸ் இன்வால்வ்மென்ட் இருக்கா மேம்? மேம் இருங்க. பதில் சொல்லிட்டு போங்க. ஏன் மீடியா கிட்ட தப்பு தப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு? பாத்துக்கோங்க. இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பயங்கர பிரஷர் பத்ரா. ஆட்டோப்சி சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. இல்ல விஷால், இந்த ஆட்டோப்சி நான் பண்ணல. ஸ்பாட்ல நானும் இருந்ததுனால கண்டிப்பா நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும். அதனால என்னோட அசோசியேட் பண்ணுவாங்க. பட் பத்ரா, நீங்க பண்ண டோன்ட் வரி, நான் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறேன். வெற்றி சொன்ன மாதிரி தான் இந்த கொலை நடந்திருக்கு. அப்படின்னா அவனுக்கு கன்ஃபார்மா யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து ஹெல்ப் பண்றான். வேண்டாம் பத்ரா, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. I'll see you later. ஓகே, ஃபைன். சார், ஏடிஜிபி வெயிட்டிங் சார். என்ன சொல்றீங்க? எப்போ வந்தாரு? இப்பதான் சார் வந்தார். அவன் ஏதாவது உருப்படியா சொல்றானா? வெரைட்டி கேட்டா சொல்றதுக்கு அவன் என்ன சாதாரண பப்ளிக்கா சார்? விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும் சார். நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவன் உடம்புல லத்திய இஞ்சிஞ்சா வச்சு பிரிச்சு மேஞ்சா சொல்லிடுவான். சரி, என்னன்னு பாருங்க. தேங்க்யூ சார். சார், என்ன நடக்குது விஷால்? there is no progress. ஹோம் மினிஸ்டருக்கு பதில் சொல்ல நான் புதுசா யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா சொல்லுங்க, இந்த கேஸை நான் வேற யாருக்காச்சும் மாத்திடுறேன். சார், நோ சார், we are very close. சலீம் ரஹ்மான், ஏபல் இவங்க ரெண்டு பேரையும் கொன்ன இடத்துல இருந்து ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஜெயிலுக்குள்ள வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணது லூர்து சாமின்னு நம்ம நினைச்சோம். பட் அவரை கொல்ல யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த இன்னொருத்தனை தான் நம்ம இப்ப தேடிட்டு இருக்கோம் சார். இந்த சிமெட்ரியில் ஒருத்தனை பிடிச்சிங்கல்ல? ஆமா சார். அவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையா? சார், அவங்க கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள we will get something சார். சார், வெற்றியை மறுபடியும் கஸ்டடியில் எடுத்தாகணும். வித் யோர் பெர்மிஷன். மனுஷனா மாடா தெரியல. சார், என்னாச்சு மைக்கேல்? அடிச்சு அடிச்சு கையெல்லாம் மறுத்து போச்சு. எவ்வளவு அடிச்சாலும் ராயபுரம் மணியை தான் கையை கட்டுறான். யார் அந்த மணி? அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, அது யமகாத ஏரியா சார். சாதாரணமா இந்த யூனிஃபார்ம் போட்டெல்லாம் போக முடியாது. அவுத்துட்டு விட்டுறான் சார். ஓகே, நாங்க ரெடி. ஏய் குஸ்கா, சரி மாமா, பாத்து புள்ளிங்க மாதிரி போறேன். முடிச்சு நான் கூப்பிடுறேன். ஐயா வந்துரு. ஏய் ஆமாண்ணா. ஓகேண்ணா, வரண்ணா. சரிண்ணா, பாப்பண்ணா. ஆமா, அந்த பொட்டல கதை என்னாச்சு? சரிதான், சேகர் பையன்ல பொட்டலத்தை வாங்கினா இருக்கான், துட்டு தர மாட்டேன்றான். அந்த மேட்டரை விட நான் பாத்துக்கிறேன் சார். ரெடி பண்ணிட்டேன். ரெடி. எவன்டா ஏரியாவுல பட்டாசு போடுறது? ஏய், வராது.
குப்பை இருக்காமா குப்பை குப்பை குப்பை. ஏற்கனவே வெற்றியை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் எதுக்கு 5 நாள் கேக்குறீங்க? சலீம் ரஹ்மான், ஏபிள் இவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்சிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே ஆளோடது. இந்த 2 ஆட்டோப்சி இல்லாம வெற்றியோட வைஃப் ஏஞ்சல் பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஜேசி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. அதுக்கான கரெக்ட் எவிடன்ஸ் இந்த ஃபைல் இருக்கு. என்ன பத்ரா சொல்றீங்க? மெடிக்கல் கிரைமா? எஸ் மேம். தண்டனை கைதியான வெற்றியை 2 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இந்த கோர்ட் அனுமதி வழங்குகிறது. தேங்க்யூ மேம். மை லார்ட், வித் யுவர் பெர்மிஷன் நான் வெற்றி கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? எஸ், ப்ரொசீட். உன் பயணம் முடிஞ்சதா இல்ல இன்னும் தொடருமா? இந்த மக்களுக்கும் மீடியாவுக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை அந்த ஜட்ஜ் முன்னாடி வச்சிருக்கல. ஏஞ்சலோட இதையும் இப்ப யார்கிட்ட துடிச்சுக்கிட்டு இருக்கோ அவனோட பாதையில தான் என் அடுத்த பயணம். இத பார் மணி, சீக்கிரம் சொல்லிட்டா உனக்கு நல்லது. இங்க வந்து யாரும் உன்னை வெளியெடுக்க போறது இல்ல. இது ஆஃப் த ரெக்கார்ட் மணி. கோட்டை சொல்லு. சார் நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். பா எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, என்னால முடியல. குழந்தை பெத்துக்கிறக்கே தனியா சம்பாதிக்கணும் போல. ஏதாவது சின்ன ஹாஸ்பிட்டலா பார்த்துருக்கலாம்ல. ஏய், நீ ஏஞ்சல், நமக்கு பிறக்க போறது குட்டி ஏஞ்சல். நம்ம தான் எங்க பிறந்தோம் எப்படி பிறந்தோம் தெரியாமையே பிறந்துட்டோம். ஆனா நம்ம குட்டி ஏஞ்சல் ஒரு பணக்கார இடத்துல பிறக்கட்டுமே. அவ வந்து ஏஞ்சலோட இதயத்தை எடுத்த விஷயம் அது எங்களுக்கே இப்பதான் தெரியும். ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல கூட இல்லாத ஒரு விஷயம். அது உனக்கு எப்படி தெரியும் வெற்றி? ஃபாதரா? யாருமே இல்லாத எனக்கு யார் ஃபாதர் உதவி பண்ணுவா?
டிக்கெட் உங்களுக்கு தெய்வம் தான் பார்த்தோன்னே அந்த தெய்வம் இப்போ உன்னை தேடி வந்திருக்கு. நீ நினைச்சதெல்லாம் நடக்க போதுப்பா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ ஜெயில நடந்துக்கணும். சார் ஜெயில போய் அந்த கைதை மீட் பண்ண சார். இது வரைக்கும் அவன் யாரையோ கொலை பண்ணணும் சொல்லிட்டு இருந்தான். சொல்லுடா. இது டாக்டர் சலீம் ரஹ்மான் தானே? இதை ஏன் இங்க வரைஞ்சு வச்சிருக்க? ஆனா இன்னைக்கு அவன் கண்ணுல தப்பு பண்ண போற மட்டும் தெரியுது. அது வேலை போய் கண்டுபிடி. நீ இவனை கொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வெளியே இருந்து யார் ஹெல்ப் பண்றது? இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எங்கேயோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. குறி வச்சுட்டேன். அதான் சொல்லிட்டேன்ல. கொஞ்சம் அப்நார்மலா தான் பிஹேவ் பண்ண. அடுத்த கொலை யார பண்ண போறேன்? மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஏஞ்சலோட பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஃபாதர் கூட ஐசியூல தான் இருந்தாரு. அப்ப ஃபாதரை தாண்டி வெளியே யாரோ இருக்காங்க. அவன் தான் கில்லர். நமக்கு தெரியாம நம்ம கூடவே இருந்து வெற்றிக்கு வேலை பார்க்கறான். அப்பா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் பணத்தோட விளையாடு. ஏமா அதை கொஞ்சம் பாசமா தான் சொன்னா என்ன? அப்பா அம்மாக்கு அப்புறம் எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் இப்படி சாப்பிடாம உடம்பு கெடுத்துட்டு இருந்தா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நான் தான் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல. நீ சாப்பிட்டு ஜம்முன்னு வீட்டுல இருக்கலாம்ல. நீ ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகலையா அப்படின்னு கேக்குறா. அவ பேசுறது எனக்கு புரியும். ஏய் பாத்துக்கோடி. நான் போயிட்டு வரேன். பாய்டி. ஐயோ சாரி 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 சாரி. போயிட்டு வரேன்ப்பா. ஏ பிரியா, உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? போனை ஏண்டி எடுக்கல? ஐயோ சைலண்ட்ல இருந்தது போலக்கா, நான் பார்க்கல. பையன் ஸ்கூல்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப உடம்புக்கு முடியலையா? ஐயோ. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல டியூட்டி. அதை நீ கொஞ்சம் பாத்துக்கடி, ஷிஃப்ட் மாத்தி. அப்படியா? இன்னைக்கு யாரு டியூட்டி டாக்டர்? என்னாச்சுமா? அப்பா பாரு. ஏமா அழுவுற? பிரியா இங்க பாருமா. அப்பா, இந்த பணக்கார உலகத்துல ஏழைகளோட உயிருக்கு மதிப்பே இல்லையாப்பா? என்னமா சொல்ற? அவளுக்கு பதிலா நான் தான் சர்ஜரி ரூமுக்கு போனேன். சலீம் டாக்டரோட சர்ஜரினால பேஷண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஆனா உள்ள போனதும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சது. அங்க ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு. ஏஞ்சல் காப்பாத்துற நிலைமையில தான் இருந்தா. ஆனா டாக்டர் அதுக்கு ட்ரை பண்ணாம நேரா சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ அவ கர்ப்பமா இருந்தாப்பா. குழந்தைய வெளியே எடுக்கும்போது உயிரே இல்லை. அந்த மாதிரி குறப்பிரசவத்துல பிறந்து இறந்த குழந்தைங்கள நாங்க தான் எடுத்துட்டு போவோம்.
என்னம்மா சொல்ற? இப்ப நம்ம என்னப்பா பண்ண போறோம்? நான் ஏஞ்சலுக்காகன்னு சொல்லல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். What? இன்னொரு டெத். இந்த அலி கிட்ட இருந்த எப்படியாவது உண்மையை வர வச்சுட்டா இது எல்லாமே முடிஞ்சிடும். பட் அது நடக்காது. அலி மட்டும் இல்லாம இது தெரிஞ்சவங்க இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒன்னு வெற்றி, இன்னொன்னு கொலை பண்றவன், அடுத்து சாக போறவன். July 26, 2017 அன்னைக்கு தான் ஏஞ்சலுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் டெத் ஆன் த சேம் டே. நம்ம உடம்புல ஹார்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உடம்புல உயிர் இருக்கும் போதே ஹார்ட் வெளியே எடுக்கணும். 4 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு உடம்புல வைக்கணும். சோ அந்த ரிசீவருக்கு சர்ஜரி நடந்திருக்கிறதும் அந்த சேம் டே தான், July 26. அப்படின்னா ஜேசி ஹாஸ்பிட்டல் இல்ல அது பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. எஸ். பட் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இல்லையே. அதனாலதான் நம்ம பப்ளிக் அலர்ட் பண்ணிடலாம். அந்த நாள்ல யாருக்கெல்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கோ அதுல ஒரு ஆளு தான் நெக்ஸ்ட் சாக போறான். ஒரே நாள் இவ்ளோ டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எஸ். சோ அடுத்து என்னது? ஏஞ்சல் கொலை வழக்கின் புதிய திருப்பமாக ஜூலை 26, 2018 அன்று சென்னையில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்தவர்கள் தாமாக முன்வந்து போலீசில் விவரம் அளிக்குமாறு போலீஸ் தரப்பில் இருந்து கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை ஏஞ்சலிற்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்ததற்கான எந்த பதிவும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சார் எனக்கு எதுக்கு சார் இப்போ டிரான்ஸ்ஃபர்? சிறப்பா வேலை பண்ணல, அதுக்கு தான். இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தியாச்சு, நீ கிளம்பு. போ தம்பி. தம்பி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இதெல்லாம் பண்றது நான் தான். அந்த பொண்ணு பேர் என்ன? ஏஞ்சில். அவ ஹார்ட் 2 கோடி ரூபாய்க்கு போச்சு. இப்ப பண்ணி இருந்தா அது ரேஞ்சே வேற. என் மகனை கொன்னவன அன்னைக்கே முடிச்சிருப்பேன். அது நீங்க பண்ண வேலை தானா? உங்ககிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த மணி தானே. அதுவும் அவன் கோர்ட்ல என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அந்த கொலைக்கான டார்கெட் அந்த ரிசீவர் தான். அதை வச்சு அவனை பிடிக்கலாம். அந்த ரிசீவர் யாருன்னு நான் சொல்றேன். என்ன சரியா? கரெக்ட் தான் சார். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். வெற்றியோட அடுத்த டார்கெட் அந்த ஹார்ட்டை வச்சிருக்கிறவன் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ அவனோட அடுத்த டார்கெட் நீங்க தான் தோணுது சார். நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஏஞ்சலோட பாடியை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே மேம். நான் சொல்லல விஷால், இவங்க நம்மள ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு. நம்ம சட்டமே இப்படிதான். எப்படி பாதி வழியில விட்டுட்டு கண்டிப்பா இன்னொரு கொலை நடக்க போகுது. இல்ல பத்ரா, ஏஞ்சலோட ஹார்ட் யார்கிட்ட இருந்தாலும் வெற்றி அவங்களை கொலை பண்ண மாட்டாங்க. வெற்றியோட மோட்டிவ்
இந்த உண்மையெல்லாம் வெளியே வரணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக வெற்றி ஆர் த கில்லர் நம்மள மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கொலைக்கெல்லாம் நியாயமான ஒரு காரணம் இருக்கு. சாக வேண்டியவங்க மட்டும்தான் செத்துருக்காங்க. உங்க கணக்குல அடுத்தது யாரு சாக போறா? நீ போகும் பாதையில் தான் நானும் வருகிறேன். நாம் சந்திக்கும் அக்கணத்தில் நீ சிந்திப்பது நின்றுவிடும். நீதான் என் பையனை பொண்ணியா? என்ன விட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா தரேன். விட்டு என்ன விட்டுறா. எல்லா பாவத்துக்குமான தண்டனையும் அதை நடத்துறவனையும் முடிவு பண்றது அந்த கடவுள் தான். நம்ம கிட்ட வர டெட் பாடிஸ் அன்நேச்சுரல் டெத் அண்ட் எம்எல்சி மெடிக்கல் லீகோ கேசஸ் தெரியும்ல, அதுவும் வித்தியாசமா தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாடி 3 நாளா தண்ணிக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி டெட் பாடிஸோட தோல் இப்படியே உறிஞ்சு வந்துரும். சப்போஸ் ஒரு கிரிமினல் கிட்ட இது கிடைச்சா இது ஃபிங்கர் பிரிண்டா யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இது ஃபார்மலின் சொல்யூஷன்ல போட்டு வச்சா எவ்வளவு நாள் ஆனாலும் இப்படியே இருக்கும். சோ இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஓகே, பழைய ஆட்டோப்சி ஃபைல்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன். ரெஃபர் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. காளியண்ணா, கொஞ்சம் பழைய ஆட்டோப்சி ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. HY Burns BD கொடுங்க. இந்த கேஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா? நீங்க கிளம்பலாம், அது கொடுத்துருங்க. காளியண்ணா, இந்த பொண்ண எனக்கு தெரியும். கிளம்பிட்டேன்டா வெற்றி, இனிமேல் தான் பஸ் ஏற போறேன். சரியா? சரி, போன் வைக்கவா? ஏய், அறிவில்ல? என்னம்மா இது? ஓரமா நின்னு பேசலாம்ல? சாரிக்கா சாரிக்கா. என்ன சாரி? சரி போங்க, ஓரமா போங்க. பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, நீங்களும் இந்த பஸ்ஸா?
சாக்லேட் சாப்பிடுறியா? பரவாயில்ல, சாப்பிடுக்கா. சாக்லேட் சாப்பிட மாட்டேன். சீதா. ஆமா, நீங்க எந்த ஊருக்கா? சென்னை. ஓ, அப்ப நான் முன்னாடியே இறங்கிடுவேன், பூந்தமல்லியில. ஓ, அக்கா, என் பேரு ஏஞ்சல். நான் கேட்கலையே. ஆனா நான் சொல்வேனே. உங்க பேரு? பத்ரா. பத்ரா. சரி, சொல்லு கேப்போம். ஹை, என் பேரு ஏஞ்சல். என் ஊரு வால்பாறை. ஏங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்க? அவ்வளோ பசியா? அண்ணா, ஒரு காஃபினா? சரிம்மா. அக்கா, உங்களுக்கு? போதும். நீ எப்பவுமே இப்படிதானா? பேசிட்டே இருப்பியா? அது இல்லக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? வாழ்க்கை என் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுச்சு. என்கிட்ட இருந்த மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. 22 வருஷம் தனியாவே இருந்தேன், தனியாவே சிரிச்சேன், தனியாவே வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தான் வெற்றி எனக்காக வந்தான். இப்போ எங்களுக்காக எங்க பொண்ணு வர போறேன். நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமாக்கா? சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடைக்காத அப்பா அம்மா சொந்த பந்தத்தோட அத்தனை சந்தோஷத்தையும் வெற்றி எனக்கு கொடுத்துட்டு இருக்கான். உனக்கும் பொண்ணோட சத்தம் கேட்கணுமா? எப்படிக்கா கேட்கணுமா? ஆமா ஆமா, கேட்கணும் கேட்கணும். என்ன சொல்லுதும் பாப்பா? ஆமா, நீங்க டாக்டரா? ஆமா. பார்த்தா தெரியல? சத்தியமா தெரியலக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும். அக்கா, நாளைக்கு வெற்றியோட பர்த்டே. என்ன வாங்குறதுனே தெரியல. உன் பர்த்டேக்கு வெற்றி என்ன கொடுத்தான்? ஏன் இந்த பக்கம் எம்டியா இருக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கே. என்ன? இந்த பக்கம் என்னோட பொண்ணோட போட்டோ வச்சதுக்கு அப்புறம் தான் போடுவேன். வெற்றி எங்க? வெற்றி வந்துருவாக்கா, பரவாயில்ல, பேக் கொடுங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, அக்கா, பாத்துக்கோ. வாயேன். பாய். கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா என்கிட்ட? இந்த குழந்தைய உயிரோட பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இத மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டா கண்டிப்பா உயிரோட இருக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இதோட உயிரை நான் காப்பாத்திருக்கேன் மேடம்.
இந்த குழந்தை இங்க வளருதா சேஃப் ஃபாதர். நான் ஏஞ்சலுக்காகன்னு சொல்லல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல ஃபாதர். எவிடன்ஸ் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ நினைச்சா எவிடன்ஸ் கொண்டு வர முடியும் பிரியா. நானா? மேடம் நான் எப்படி? ஜேசி ஹாஸ்பிட்டல் சர்வர்ல ஏஞ்சல் ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கும். அது மட்டும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போதும். மத்தது நான் பாத்துக்கிறேன். மேடம் அது ரொம்ப பெரிய ரிஸ்க். அது எல்லாமே டாக்டர் சலீம் ரஹ்மானோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் பிரியா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த கிரிமினல்ஸ சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துதான் ஆகணும். அதுவும் கையில தான் இருக்கு. மேடம் வேற என்ன பிரச்சனை ஆயிட போகுது மேடம். அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை. மேடம் அந்த எவிடன்ஸை நான் கொண்டு வரேன். லேப்ல வலிக்கு வந்துட்டாங்க மேடம். ஆசிட் அவங்க மேலே கொட்டிடுச்சு. 80% பாடி டேமேஜ் ஆயிடுச்சு மேடம். சான்ஸ் ரொம்ப கம்மி மேடம். ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அதனால தான் போலீஸ்க்கு இன்னும் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க மேடம். வாமா. என்ன பிரியா? என்ன சொல்லு. ஆக்சிடென்ட் இல்லையா? ரிலாக்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன் பிரியா.
வாங்க மேடம். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் நீ தான் படிக்கிறியாமே? சின்ன வயசுல இருந்து எனக்கு புக்ஸ்னா ரொம்ப கிரேஸ். வெரி குட். இந்த புக் படிச்சிட்டியா? இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதோட ஆத்தரை பத்தி தெரியுமா? இல்ல. ஜீன் டாமினிக் இந்த புக் எழுதினவர். ஒரு ஃபுல் பேரலைஸ்ட் பேஷண்ட். என்ன மேடம் சொல்றீங்க? அப்புறம் எப்படி இந்த புக் எழுதினாரு? ஸ்ட்ரோக்ல ஃபுல் பாடி பேராலிசிஸ் ஆனவர். அவருக்கு ரைட்டோ லெஃப்டோ ஏதோ ஒரு கண்ணில் தான் மூமெண்ட் இருக்கும். ஆக்சுவலி அவருக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்க வந்தவர் தான் இந்த புக் எழுதுறதுக்கு காரணம். எப்படி? ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் போர்ட்ல எழுதி ஒன்னொன்னா காட்டும்போது எந்த லெட்டர் தேவையோ அந்த இடத்துல பேஷண்ட் ஐ பிளிங்க் பண்ணுவாரு. வெயிட், அப்பா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்டு தெப்பா போய் பணத்தோட விளையாடு. நீதானே சொன்ன. நீதானே சொன்ன. நீ 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 நீ
நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. என்ன கொலை செஞ்சவன் எங்க இருக்கா? ஜெயிலா இல்ல வெளியிலா? நான் வயிறு வலியில சாகல. என்னை 8 பேர் ரேப் பண்ணி கொண்டாங்க. அது நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. இப்ப அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சதா? நான் ஆக்சிடென்ட்ல செத்துட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா என்ன அடிச்சுதான் கொன்னாங்கன்னு நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. இப்ப அந்த சட்டம் தான் தண்டனை வாங்கி கொடுத்துச்சா இல்ல அந்த சாமி தான் தண்டனை வாங்கி கொடுத்துச்சா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. மேம் பாவம் பண்றவங்கள தண்டிக்கிற உரிமை நமக்கு இல்லம்மா. அது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் இருக்கு. பாவிகளை அழிக்கிற கடவுளோட கருவியா மனுஷன் இருக்கிறதுல தப்பே இல்ல ஃபாதர். ஆனா அது நம்மள யாருன்னு அந்த கடவுள் தான் தேர்ந்தெடுப்பார். ஏஞ்சல் விஷயத்துல கடவுளோட கருவி நாம தான். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயத்த நீங்க தான் வெற்றி கிட்ட போய் சேர்க்கணும். யாருமே இல்லாத எனக்கு யார் ஃபாதர் உதவி பண்ணுவா? ஆனா இதுக்கு பின்னாடி நாங்க இருக்கிற விஷயம் வெற்றிக்கு தெரியக்கூடாது. திக்கேற்றவங்களுக்கு தெய்வம் தான் பார்த்தோமே. அந்த தெய்வம் இப்ப உன்னை தேடி வந்திருக்கு. ஃபாதர், இந்த சர்ச்சில் நம்ம மனசுல வேணுனது கேட்டா நடக்குமா ஃபாதர்? கண்டிப்பா நடக்கும். நீ நினைச்சதெல்லாம் நடக்க போதுப்பா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ ஜெயில நடந்துக்கணும். நீ இவனை கொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வெளியே இருந்து யார் ஹெல்ப் பண்றது? மத்ததெல்லாம் தானா நடக்கும். இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்? I can give you anything, please. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆனா இவருக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகும். என் கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்தி அதை வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்குடா உனக்கு இந்த சமூக சேவையெல்லாம்? அவ இதயம் 2 கோடி ரூபாய்க்கு போகுது. அவ ரேர் பிளட் AB நெகட்டிவ். உன்னை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? வேண்டாம்டா, விட்டுருவோம்டா. போமா. வருஷமா ஆட்டோப்சி பண்ணும்போது கல் நெஞ்சா நின்னுட்டு இருந்தது. கையால எத்தனையோ பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கேன். கடைசியில என் பொண்ணு பாடி பண்ண வச்சிட்டீங்களா? இந்த 4 வருஷமா ஒவ்வொரு பொண்ணோட பாடி வரும்போதும் தான் பொண்ணோட ஞாபகத்தில் உடைஞ்சு போய் நியாயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. He deserves a judgment. உடம்புல 8 இடத்துல எறும்பு உடைச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே உயிரோட பண்ண முதல் போஸ்ட்மார்ட்டம் நீ எங்கேயோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க. இவனை காட்டுக்குள்ள கார்லயே பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுங்க. அப்புறம் இங்க கொண்டு வந்து எரிச்சிருக்காங்க. என் போனை மறந்து வச்சுட்டேன். வீட்ல அவர் தனியா இருக்காரு தானே சொன்னாரு. ஐ ஃபீல் someone else. இந்த மாதிரி டெட் பாடிஸோட தோல் இப்படியே உறிஞ்சு வந்துரும். ஒரு கிரிமினல் கிட்ட இது கிடைச்சா இது ஃபிங்கர் பிரிண்டா யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடலாம். பெட்ரோல் கேன் அங்கேயே போட்டுருங்க வித் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். எரிக்கிறதுக்கு பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான். போலீஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி மட்டும்தான் போகும். சலீம் ரஹ்மான், ஏபிள் இவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்சிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது யாரோடதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும்.
நான் ஏஞ்சலுக்காகன்னு சொல்லல. உன்னோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். வெற்றியோட மோட்டிவ் இந்த உண்மையெல்லாம் வெளியே வரணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக வெற்றி ஆர் த கில்லர் நம்மள மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். ஏன் இந்த பக்கம் எம்டியா இருக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கே. என்ன? இந்த பக்கம் என்னோட பொண்ணோட போட்டோ வச்சதுக்கு அப்புறம் தான் போடுவேன். என்ன இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? கடாவருக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இதுதானா? கடாவரா? யார் மேம்? இருங்க சொல்றேன். மனித உடல் அமைப்பை பத்தி உங்களை மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கிற பாடி, மார்ச்சரியில இருந்து வர சில அனாதை பிணங்கள், ஆர் வாலண்டரியாவே மெடிக்கல் சர்வீசஸுக்காக பாடியை டொனேட் பண்றவங்களோட பாடிஸ், அதுதான் இந்த கடாவர்கள். சம்டைம்ஸ் சில உடல் உயிரோடு இருக்கிறத விட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் பிரயோஜனமா இருக்கும்ல, அதான். ஸோ that's the story of all cadavers. இவங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சு மரியாதையை குறைச்சிடாதீங்க. Go on, proceed to your first anatomy class. Yes ma'am. சலீம் ரஹ்மான் வெற்றி கொலை வழக்கில் சலீம் ரஹ்மானின் அப்பா அலி ரஹ்மானை 2 நாட்களாக காணவில்லை என தகவல் கிடைத்துள்ளது. சலீம் ரஹ்மான் கொலையில் கிடைத்துள்ள கைரேகையின் ஆய்வுப்படி கொலையாளி பீகாரை சேர்ந்தவர் என்றும் அலி ரஹ்மானும் அங்கு கடத்தி செல்லப்பட்டிருப்பார் என்றும் காவல்துறை விசாரணைக்காக பீகாருக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்.